ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவாக தாங்க இருக்க போகுது. ஆமாங்க, நம்ம தூக்கி வீசக்கூடிய இந்த உடம்பு தேய்க்கிற இந்த பாடி ஸ்க்ரப்பை வச்சு ரொம்பவுமே அழுக்காக இருக்கக்கூடிய ஒயிட் ட்ரெஸ்ஸஸில் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய இந்த குட்டீஸ் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. அங்கே வந்து விளையாடுறப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அழுகு பண்ணி வச்சுருவாங்க. இந்த யூனிஃபார்மை வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாலே அது நமக்கு மிகப்பெரிய சவாலாக தாங்க இருக்கும். அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கரைகள் எல்லாம் கண்டிப்பாக போகவே போகாது. அந்த மாதிரி நிறையா ஸ்டெயின்ஸோடு தான் வந்து இந்த குழந்தைங்க எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த யூனிஃபார்ம்ஸை. ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ இந்த ஸ்க்ரப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் உடம்பு தேய்க்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மஞ்சு கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து த்ரோ பண்ணிடுவோம். பட் அதை வந்து தூக்கி த்ரோ பண்ணாமல் இந்த மாதிரி அழுகு இருக்கிற இடத்துல வந்து இந்த மஞ்சு வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு வந்து ஈஸியாகவே போயிருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலர்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு அப்படிங்கிறது சீக்கிரமாக போகவே போகாது. அது ஒயிட் ட்ரெஸ்லாம் காலர்கிட்ட அழுக்கப்பட்டுச்சு அப்படின்னா போகவே போகாது. அந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரப்பு வச்சு இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக போயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த காலர்கிட்ட வந்து கிளாத்துக்கு வந்து எந்த டேமேஜஸும் ஆகாது. நார்மலாக நம்ம வந்து துணி துவைக்கிற அந்த ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா காலர்கிட்டெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப நாள்பட தேய்ச்சிட்டே இருக்கும்போது காலர்கிட்ட ஒரு மாதிரி கிளாத் வந்து கிழிஞ்ச மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கிளாத்தும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அழுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிடுங்க. இது வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தேடு தான். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தூக்கி தான் வீச போகிறோம். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு இப்படி சூப்பராக ஒரே நிமிஷத்தில் வந்து உங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அழகாக பளிச்சுன்னு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் இருந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு. கிளாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண போகும்போது நம்ம கிளாத் ஒயிட்டுன்னு இல்லைங்க, பொதுவாக எல்லா கிளாத்ஸுமே அழுக்கு நிறையா இருக்கும் போகும்போது நம்ம வந்துட்டு இந்த மெத்தட் வந்து நம்ம ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மிஷின் வாஷெலாம் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஒயிட் ட்ரெஸ்லலாம் வந்து கரை வந்து போகவே போகாது. இன்னொன்று நம்ம ப்ரஷ்ஷில் துவைக்கும்போது நமக்கு வந்து கை வலி வந்துடும். பட் இதில் அப்படிங்க போகும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அழகாக வந்து ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ உடம்பு ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா கரைகளுமே எல்லா அழுக்குகளுமே வந்து இதன் மூலமாக வந்து ஈஸியாக வந்து வெளியேற்றிடலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்துக்கு எந்த ஒரு டேமேஜஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து நம்ம நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா ஊற வச்சு தான் துவைப்போம். இதுக்கு ஊற வைக்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் கூட கிடையாது. நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் நினச்சி சோப்பு போட்டு அழகாக இந்த ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது பார்ப்பீங்க. ஆமாங்க, இந்த மெத்தட் வச்சு தான் நான் வந்து ஈஸியாக யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸஸ் மாதிரி ஒயிட்டாக மாறிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.